Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல நான் ரம்ஜானுக்கு பண்ண பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா அரிசியை வந்து ஊற வச்சுட்டு நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சாச்சு. சைமல்டேனியஸாக பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வடிச்சு பிரியாணி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு டெக்ஷாவில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டு அது நல்லா ஒரு பாயில் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணோம். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து அடுப்பு வச்சுட்டு வந்து அடுப்பில் தான் பண்ணுறோம். ஸோ அடுப்பு வச்சுட்டு நான் வந்து கிட்டத்தட்ட 1 லிட்டர் அளவு நான் வந்து ஆயில் ஆட் பண்ணியிருந்தேன். வெங்காயம் பச்சை மிளகா பட்டை லவங்கம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகி ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம வந்து இஞ்சி தனியாக பூண்டு தனியாக நான் ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணுறேன். இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணுறேன். ஸோ கர்டும் நல்லா ஒன்று கலந்து வரும்போது நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிட்டோம். டொமேட்டோ ஆட் பண்ணி அது ஒன்றும் பாதியாக வெந்ததுக்கப்புறம் வந்து நான் ரெட் சில்லி ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் சூப்பராக மசாலாவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து கர்ட் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் லெமன் ஜூஸும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கறி கொஞ்சம் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியான அளவே ரொம்ப போதுமானது. ஏன்னா வடித்து தான் நம்ம சேர்க்க போகிறோம். அண்ட் சாப்பாடும் தம் கொடுக்கும்போதும் நான் இதுலேயும் வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் சாப்பாடு ஓரளவுக்கு வெந்து வந்த உடனே வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துகிட்டு இதை நான் வந்து கொஞ்சம் வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணேன் சிக்கன். ஸோ சிக்கன் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 70% வெந்து வந்ததுக்கப்புறம் வந்து வடித்து வச்சுருந்த ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கலந்து விடாமல் லைட்டாக எடுத்து மட்டும் விடுங்க. கீ மேலோட்டமாக ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தம் போடுறதுக்கு ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு காட்டன் ஷால் வந்து ஃபுல்லாக டபரா சுற்றி வச்சுட்டு மேலே வந்து தட்டு மூடிட்டு கீழே இருக்கிற ஹங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கறி இருக்கும் பார்த்திங்களா, கீழே நெருப்பெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் அணைச்சிட்டு அந்த கறி எடுத்து மேலே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலேருந்தும் ஹீட்னஸ் வரும், கீழேருந்தும் ஹீட்னஸ் வரும், நடுவில் ஃபுட்டு வந்து பக்காவாக வெந்து வரும். இங்கே பாருங்கள் ஒரு உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ டேஸ்ட் வைஸுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வந்து நான் ஜென்ரலாக சொல்லியிருந்தால இதை ஆட் பண்ணியிருக்கேன் அதை ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு ஸோ என்னென்ன அளவில் ஆட் பண்ணுன்றதை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பண்ண பிரியாணியில் பிரியாணி மசாலாவே ஆட் பண்ணல. பாய் வீட்டு பிரியாணினாலே பிரியாணி மசாலா ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருக்குது. பட் அது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் கிடையாது. உங்களுக்கு எந்த ஃபங்க்ஷன்லேயும் கல்யாண பிரியாணிலாம் இருக்குது எதுலேயுமே பிரியாணி மசாலாலாம் ஆட் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.